அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை மார்க்கம் என்று வழிகாட்டினார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தினார்களோ, அதை செய்யும் போது ஒருவன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்கிறார்கள், மௌலூதுகள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், மிலாது விழா என்கின்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருப்பதாக அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார். ஒரு தோழர் உரையாற்றுகின்றார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நினைத்தது நடந்தது என்று சொல்கிறார். நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், இவர் மோசமான பேச்சாளர் என்று நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அது என்ன அல்லாஹ்வும் தூதரும் என இணைத்து சொல்கிறீர்கள்? அல்லாஹ் நினைத்தது நடந்தது, அவன் தேர்வு செய்த தூதர் நினைத்தது நடந்தது. பிரித்து சொல்லுங்கள். வார்த்தைகளால் கூட அல்லாஹ்வோடு இணை வைத்து விடாதீர்கள் என நபிகளார் எச்சரித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட எச்சரிக்கை நபிமொழியாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவரை புகழ்கின்றோம் என்கின்ற பெயரில் அவரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு பாதகமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்களே, இது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது கிடையாது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை நபிகளார் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் காலணி அணிகின்றேன், நபிகளார் எப்படி அணிந்தார்கள். நான் உறங்க செல்கின்றேன், எப்படி உறங்க வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் காலையில் விழிக்கின்றேன், விழிக்கும் பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் மரண தருவாயில் என்னுடைய நாவுகள் என்ன சொல்ல வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை ஒரு மனிதன் பின்பற்றும் போது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். நேசம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும்.